நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகரா. ஞானம் முத்தினா முக்தி, அதுதான் மோட்சம். கோவில், விக்கிரகம், பூஜை, பக்தி, மனசு, ஆத்மா, ஞானம், முக்தி, மோக்ஷம். இதுவே வேதத்தின் சாரம். உனக்கு என்ன வேணும்? தெரியல, பெரியவாளே கதின்னு இருக்கேன். ஆனாலும் மனசு எதையோ தேடுறது. தேடிண்டே இரு, பொறுக்கிற காலம் வர வரைக்கும். அந்த காலம் எப்போ வரும்? வரபோது வரும். பொறுக்கிறதா இருந்தாலும் சீக்கிரமா வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியவா. நிலம் இருக்கோனோ? இருக்கு பெரியவா. நெல்லு விளையறதோன்னோ? விளையறது பெரியவா. அரிசி அனுப்பட்டுமா அன்னதானத்துக்கு? அன்னபூர்ணி அன்னம் அளிப்பவள். காசியில ஒரு சமயம் பஞ்சம் வந்தது. காமாட்சியே அன்னபூர்ணியா உருவெடுத்து பசிய போக்கினாளாம். காசி ராஜா அவளை காசியிலேயே தங்கும்படி சொன்னாராம். காசியிலேயே ஸ்திரமா தங்கிட்டா காஞ்சியில எப்படி அவ அருள் பாலிக்கிறது? காஞ்சிபுரத்துக்கே வந்துட்டாளாம் காமாட்சி. இந்த காமாட்சி தான் அந்த அன்னபூர்ணி. அந்த அன்னபூர்ணி தான் இந்த காமாட்சி. அன்னபூர்ணி கையால பிக்ஷை ஏத்துக்கிற காலம் வர இருக்கு. ஏன் நிக்கிற? பொறுக்கிற காலம், கொடுக்கிற காலம் வரும். நீ கிளம்பு. பெரியவா சொன்னா ஒரு காரணம் இருக்கும். சுவாசினி பூஜை முடிஞ்சு சுமங்கலிகளுக்கெல்லாம் பிக்ஷை நடந்துருக்கு. அன்னபூர்ண அஷ்டகம் சொல்லலாமே. நித்யானந்தகரி வராபயகரி சௌந்தர்ய ரத்னாகரி நிர்தூத கில கோர பாவனகரி
प्रत्यक्षमाहेश्वरी प्राणयाचलवंशपावनकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी माता अन्नपूर्णेश्वरी अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थं भिक्षां देहि च पार्वती भिक्षां देहि च पार्वती ಭಿಕ್ಷೆಯನ್ನ சாநித்தியத்தோட கூடினது. நல்ல காரியத்துக்காக நல்லது செய்கிறவாளுக்காக கேட்கப்படுற யாச்சகம். பிச்சைன்னா வறுமை, கதி அற்றது, தன்மானத்தை இழந்து அடுத்தவாகிட்டெல்லாம் யாசிக்கிறது. இது பூர்வ ஜென்ம பாப கர்மா. இன்னொன்று கௌரவ பிச்சை, பெற்றோர்களுக்கு குழந்தைகள் போடுற பிச்சை. வெளிநாட்டில் இருக்கா, டாலரா அனுப்புறா, இவாளும் சந்தோஷமா வாங்கிக்கிறா. உள்ள பக்கத்தில் இல்லைங்கிற குறைய டாலர் மறைச்சுடுறது. பேரண்ட்ஸை பார்த்துக்கணுங்கிற பொறுப்பை டாலர் காம்பன்சேட் பண்ணிடுறது. வாங்கிக்கிறவாளுக்கும் தெரியல, கொடுக்கிறவாளுக்கும் தெரியல. இது கௌரவ பிச்சைன்னு. போஜனத்துக்காக எடுக்கிற பிச்சை போன ஜென்ம கர்மானா, டாலரா அனுப்பி பொறுப்பை தட்டி கழிக்கிற பிச்சை அடுத்த ஜென்மாக்காக பிள்ளைகள்லாம் சேர்த்துக்கிற கர்மா. பணமா தர்மமானு கேட்டா பணம் ஜெயிச்சுடும். பெத்தவாளியே கெஸ்டா பாவிச்சுருவா. மனசு ஒரு குரங்கு மாதிரி தாவிண்டே இருக்கும். 10 ரூபா கிடைச்சா 100 தேடும், 100 கிடைச்சா 500 தேடும், அப்புறம் 1000 10,000ன்னு தேடிண்டே இருக்கும். கரன்சியை நாமே அடிச்சா என்ன அப்படின்னு கூட தோணும். ஆசைங்கிற மாயை ஆட்டி வைக்கிறா. அப்போ ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரா? ஆசையே இல்லாம இருன்னு இந்து மதம் சொல்லல. கிடைச்சதா பதில்? ஆசைகள் இல்லைன்னா குற்றங்கள் இருக்குமோ? குற்றங்கள் இல்லைன்னா அனுபவம் இருக்குமோ? அனுபவமே இல்லைன்னா பொய் எது நிஜம் எதுன்னு தெரியுமோ? ஆசை இருக்கணும், அதோட வாலை அப்பப்போ நறுக்கியும் வைக்கணும். ஆசை இல்லைன்னா பிடிப்பு இருக்காது, பிடிப்பு இல்லைன்னா பற்றுதல் இருக்காது. எல்லாமே ஒன்றுக்கொன்று இன்டர்லிங்க்டு. ஆசை தான் சாலை போட்டு கொடுத்துருக்கே, காசை தேடி ஓடிண்டே இருன்னு. ஓடுற ஓட்டத்தில் லகான விட்டுடுறா. லகான் ஆசை கைக்கு போயிடுறது. அது தான் இஷ்டத்துக்கு இழுத்துன்னு போயிடுறது. ஒரு நாளைக்கு கீழே தள்ளிடுறது, அடிபடுறது. அப்போ தேடுறது மனசு தர்மத்தையும் இறைவனையும். அதுக்குள்ள ஏறிடுறது பேங்க்ல பணக்கணக்கோட பாப்ப கணக்கும். ஆசையே படக்கூடாதுன்னா இவரை மாதிரி காவியை கட்டிண்டு மரத்தில் தான் இருக்கணும். படிப்பு எதை சொல்லிக் கொடுக்கறது? பொய் பேச சொல்லிக் கொடுக்கறது. வக்கீலுக்கு படிச்சா இன்னும் சரளமா வரும் பொய். புரிஞ்சுதோ? என்னடா பாயிண்ட் நம்மளை நோக்கி வருது? கருப்பு கோட்டு தான் பாயிண்ட் பிடிக்கும்னு நினைக்காதீங்க. காவியும் பிடிக்கும் தர்மங்கிற பாயிண்ட்டை.
பொய்ங்கிற பாப்பத்துக்கிட்ட போகாம தடுக்கிற கடிவாளம் தான் இந்து மதம். செவில்ல அரையிற மாதிரி இருக்கு. இந்து மதம்னா ஏதோ சன்னியாசிகளோட பாரடைஸ்ன்னு நினைச்சு நடுறா. இது தர்ம பாதை. இதுல நடந்தா பயணம் சௌக்கியமா இருக்கும்னு கைடன்ஸ் கொடுக்கறது தான் எங்க வேலை. தர்மபாதைக்கு இவ சப்போர்ட்டா இருக்காளாமா. சப்போர்ட்டுனா டெம்பரவரி, கைடன்ஸ்னா கடைசி வரைக்கும் தொடர்ந்து வரும். இதுக்காகவே தினமும் வரணும் ஓய். இளைஞர்களை கேட்டா ஷேக்ஸ்பியரை தெரியும், ஜேம்ஸ் பாண்டை தெரியும், ராமகிருஷ்ணரோட உபதேசங்கள் தெரியாதும்பா. ராமகிருஷ்ணரை தெரியவே தெரியாதும்பா. 100% ட்ரூத். பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்கல. இந்து மதத்துக்கு புஸ்தகம் இல்லை. நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்து மதம் இடம் பெறல. மதத்தை பற்றின அவேர்னஸ் சின்ன வயசுலயே வரணும். சைவ திருமுறை, 4000 திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் பாடின காலத்துக்கு முந்தையே நம்ம மதம் இருந்திருக்கு. ஆழ்வார்கள் பாடுறதுக்கு முந்தையே வைஷ்ணவம் இருந்திருக்கு. நாயன்மார்கள் பாடுறதுக்கு முந்தையே சைவம் இருந்திருக்கு. புட்டில் அரைஞ்ச மாதிரி புட்டு புட்டு வைக்கிறார். இது எல்லாத்துக்கும் முந்தினதா நம்ம வேதம் இருந்திருக்கு. தேவாரம் திவ்ய பிரபந்தம் பாடினவாள்லாம் வேதத்தோட பெருமையை பேசுறா. வேத ஒலி, வேத புகைன்னு வேதத்தோட பார்ட்ஸ் எல்லா இடத்துலையும் ஓங்கி இருக்குன்னு புகழறா. இந்து மதம்னா தத்துவம். தத்துவம்னு பார்த்தா ஒண்ணுதான், மூர்த்திகள் தான் வேற வேற. வேதம் நதி மாதிரி, மூர்த்திகள் எல்லாம் நதிக்கு துறை மாதிரி. துறை இருந்தா படிகள் இருக்கும், படியில இறங்கினா தான் நதியை தொட முடியும். நம்ம மதத்துக்கு பொதுவான ஜீவனாடி வேதம், பொதுவான சுவாமி பிரம்மம், சம்பிரதாயம் சித்தாந்தம் எல்லாத்துக்குமே மூல வேர் வேதம் தான். ஆராய்ஞ்சு பார்த்தா அத்தனை மதங்களுக்குமே ஆதார ஸ்ருதி வேதம். எந்த தேசத்துக்கும் இல்லாத பொக்கிஷம் வேதம். அதை ரட்சிக்கணும். எல்லா கிரகத்திலையும் வேதம் ஒலிக்கணும். நீங்கள்லாம் ஒலிக்க வைக்கணும். கத்துக்க போறேன் வேதம். ஓய், வேதங்கிறது தர்மம், ம். வக்கீல் தொழில் சாமர்த்தியம். வேத பாடசாலை பெருகணும். வீட்டுக்கு ஒரு குழந்தைன்னு வேதத்துக்கு வரணும். மனசா வாச்சா கர்மான்னு சொல்லுவா. என்ன முடியறதோ அதை வேதத்துக்கு கொடுக்கணும். கூசாம எல்லார்கிட்டையும் கையேந்தலாம். லோகக்ஷேமத்துக்காக கேட்குற போது பிச்சைங்கிறது பிக்ஷையா சாநித்தியம் அடையிறது. காமகோட்டினா ஸ்ரீசக்கரம்னு பொருள். காமகோட்டி நிலையான்னா ஸ்ரீசக்கரமுடைய அம்பாள். ஆனந்தம்னு பொருள் வேதத்துல நிறைஞ்சு இருக்கு. வேதம் போஷிக்கப்பட்டா ஆனந்தம் தானே பிரகாசிக்கும். பல தலைமுறை க்ஷேமமா இருக்கும். இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். ஆமா பண்ணணும். எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடு. பெரியவாளை போய் பார்க்கலாமா? நான் வரல. ஒய்ஃபும் குழந்தையும் வெயிட் பண்ணுவா. அவ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த ஊர்ல தின்னதான் ஏற்பாடு. நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடலாமே. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கே தெரியும் என் லைஃப் ஸ்டைல் என்னன்னு. இங்கிலீஷ்கார லைஃப் ஸ்டைல். பிறந்தது இந்தியா தானே, இந்து மதம் தானே. மகானை பார்க்க வந்துட்டு நானாவா வந்தேன்? பிக்ஷை அது இதுன்னு நீங்க வற்புறுத்தினேன். தட்ஸ் ஆல். நான் கிளம்புறேன்.
பெரியவா சரணம். வேத சம்ரக்ஷணத்துக்கான முயற்சியை யார் எடுக்க போறா? ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம். அவர் எங்க? அண்ணாதுரை ஐயங்கார், லீடிங் லாயர், திருச்சிராப்பள்ளி கோர்ட்ல பெரிய பெரிய கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றவர். ஓ, இங்கிலீஷ்காரா லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவர். சூட்டு கோட்டு போட்டுக்கிறவரை வேஷ்டிக்கு மாத்துறது சித்த சிரமந்தான். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. அகிலம் முழுக்க வியாபிச்சிருக்கிறார் பரம்பொருள். அவருக்கு நாம் நைவேத்தியமாக கொடுக்குற சிறிய பதார்த்தம் ஒரு பொருட்டா? பரம்பொருளோட திருமேனியை ஒரு உதிர்நி ஜலத்தால் அலம்பிட முடியுமா? பரம்பொருளுக்கு நாம் சாத்துற சின்ன வஸ்திரம் நம்ம பக்தியோட அடையாளம் ஆயிடுமா? எல்லா திசையிலையும் பறந்து நிற்கிற பகவானுக்கு எந்த திசைன்னு நமஸ்காரத்தை நாம் பண்ணுறது? பிரார்த்தனைன்னு எதை வேண்டினாலும் அவரோட பராக்கிரமத்துக்கு முன்னால் நாம் அர்ப்பன் தானே கேட்குறார் ஒரு பக்தர் பெரியவா கிட்ட. பெரியவா சொல்கிறார், வேதத்தை சரியாக புரிஞ்சுக்கல, ஆசைங்கிற முகத்தில் ஆனந்த சொரூபியான எண்ணெயே தொலைச்சிருக்கேன், அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறதுக்கு பதிலாக தொலைச்ச எண்ணெயே எனக்கு திருப்பி கொடுன்னு வேண்டணும்னு சொல்கிறது தான் வேதம் அப்படின்னு வேதத்தோட அர்த்தத்தை பிரித்து சொல்கிறார் பெரியவா. இதுதான் இது வரைக்கும் பார்த்தது. ஆனதாண்டபுரத்தில் காமு வரா. கணவரை இழந்த இளம் விதவை காமு பெரியவாளே கதின்னு வந்து அழறா. பொறுக்கிற காலம் வரும், காத்துண்டு இரு அப்படின்னு சொல்கிறார் பெரியவா. காமுவுக்கு ஒரே குழப்பம். பொறுக்கிற காலம்னா பயப்படுறா காமு. பெரியவா எதையுமே மறைமுகமாக சூக்ஷ்மமாக தான் சொல்லுவார். காமுவுக்கு பொறுப்புற காலம் வந்தது. எப்போ? பல வருஷங்களுக்கு பிறகு. எவருக்குமே கிடைக்காத பொறுக்கிற பாக்கியம் அவளுக்கு மட்டும் கிடைச்சிது. எங்களுக்கு இருக்குது அந்த பாக்கியம். நீங்கள் போடுற தர்மத்தை பொறுக்கிற பாக்கியம். கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்தினா கையேந்தி வாங்கிறதுல எங்களுக்கு பல மடங்கு திருப்தி. எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கொடுக்கறது பணம், நாங்கள் கொடுக்கறது பொக்கிஷம். எஸ், வேதத்தோட சாரம்ங்கிற பொக்கிஷங்கள். திருப்தி பல மடங்கு தானே. நமஸ்காரம்.